நேற்று நைட்டு வாங்கி வச்ச பாலை காய்ச்சி வைக்க மறந்து போய் தூங்கிட்டேன். காலையில் எஞ்சி பார்த்தா தான் தெரியுது பால் அப்படியே இருந்துச்சு. ஐயையோ, இதை என்னடா பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி பன்னீர் கிரேவி பண்ணலான்னு யோசித்தேன். அந்த பாலை நல்லா கொதிக்க விட்டு அது கூட கொஞ்சம் லெமனையும் பிழிஞ்சு விட்டு தரைய விட்டதுக்கப்புறம் வடிகட்டி பார்த்தா கொஞ்சமாக தான் வந்திருந்தது. என்னடா இவ்வளோ தான் வந்திருக்கு, இதை போய்ட்டு பன்னீர் கிரேவி செய்யலாமா இல்லாட்டி சும்மா பால்கோவா செஞ்சு சாப்பிட்றலாமான்னு யோசித்தேன். சரி வேணாம், பன்னீர் கிரேவின்னு செய்வோன்னு யோசிச்சிட்டோம், அதையே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணுறதுக்கும் வரல. சரி நானே அதை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டு பிடிச்சி வச்சுருந்த அந்த உருண்டை எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணால் அதுவும் ஒழுங்காக வரலை. அது அப்படியே அந்த கல்லோடு ஒட்டிக்கிச்சு. அப்போவுமே இதை பண்ணலாமா வேணாமான்னு டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பட்ரு யூஸ் பண்ணல. நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 3 விழுதாக அரைச்சி அது கூட சேர்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் முந்திரியும் கசகசாவும் சேர்த்து தனியாக அரைச்சி அதையும் அது கூட கலந்து விட்டுட்டேன். அந்த தக்காளியோட பல்ப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா இது மட்டும் 3ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரியும் கசகசாவும் சேர்ந்த பேஸ்ட்டை கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா தயிரை நல்லா கலந்து அது கூட போட்டுட்டு தேவையான நல்லா உப்பு கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த அந்த பன்னீரையும் சேர்த்து அது கூட விட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்ட விட்டுறணும். இது நான் தோசைக்கு தான் தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் இதை பண்ணுற ஐடியாவே இல்லை. பால் இந்த மாதிரி ஆனனால இதை எடுத்துக்கிட வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு மைனஸ்னால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடுச்சு. நான் தயிர் அதிகமாக சேர்த்துட்டேன், அதனால் கொஞ்சம் புளிப்பாயிடுச்சு. மற்றபடி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ரொம்ப இல்லைனாலும் ஓரளவு நல்லா இருந்தது. பட்ரு அதெல்லாம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.